இந்த சேனல்ல வரப்போற நியூ வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க மீண்டும் யூடியூபிற்கு வரும்போது நோட்டிபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ வீடியோஸ் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த வீடியோவில் மினிமம், மேக்ஸிமம், மீன் அதாவது ஆவரேஜ், மீடியன், மோட் அப்படின்ற ஃபார்முலாவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஃபுல்லாக டேட்ஸ் இருக்குது. இந்த காலம் ஃபுல்லாக டேட் இருக்குது. இந்த காலத்தில் மீட்டிங், ஒவ்வொரு டேட்லேயும் எத்தனை மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்ற வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு நான் இந்த மினிமம், மேக்ஸிமம், மீன், மீடியன், மோட் அப்படின்ற ஃபார்முலாஸை சொல்ல போகிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு மினிமம் அப்படின்ற காலத்தில் இருக்கிற மிகவும் கம்மியான வேல்யூ எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் போட்டு ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் மினிமமுக்கு மின் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை போட்டுட்டு ஓப்பன் பேரந்தசிஸ் போட்டுட்டு எந்த வேல்யூஸ்லேருந்து நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூஸ்லேருந்து தான் நான் ரொம்ப கம்மியான வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூஸை நான் இன்புட் பண்ணிட்டேன். இப்போ ரைட் பேரந்தசிஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், 0 அப்படின்றது தான் மிகவும் கம்மியான வேல்யூ. இப்போ இதில் இந்த காலத்தில் இருக்கிற வேல்யூலேயே மிக மிக கம்மியானது இந்த 0 அப்படின்ற வேல்யூ அப்படின்னு காட்டுச்சு. இப்போது மேக்ஸிமம் அப்படின்ற வேல்யூ, அதாவது அதிகமாக நடந்த மீட்டிங் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்போது அதிகமான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் பேரந்தசிஸ் போட்டுட்டு இப்போது இதே வேல்யூஸை நான் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் ரைட் பேரந்தசிஸ் போட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், இதில் மேக்ஸிமம் வேல்யூ 16 மீட்டிங் ஒரு நாள் நடந்திருக்கு அப்படின்னு காட்டுது. இப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். மேக்ஸிமம் வேல்யூ இந்த மீன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்த ஆவரேஜ் அப்படின்றது தான். பாருங்கள், ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் அப்படின்ற பாருங்கள், இதில் ஆவரேஜ் எவ்வளோ இந்த காலத்தில். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர். அப்போது ஆவரேஜாக இதில் 11 டேட்டாஸ் இருக்குது. ஆவரேஜாக 5 மீட்டிங் ஒரு நாளைக்கு நடந்துருக்கு அப்படின்னு காட்டுது. சரி, மீடியன் அப்படின்னா இடைப்பட்ட வேல்யூ, இடைப்பட்ட ஒரு மதிப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த மீடியனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இதை நம்ம ஏறு வரிசையில் மாற்றி அமைக்கும் போது இடைப்பட்ட வேல்யூவாக எது இருக்கும் அப்படின்றது தான் இந்த மீடியன் அப்படின்றது. சரி, இந்த மீடியனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈக்குவல் போட்டு மீடியன் போட்டுட்டு இந்த மீடியன் ஓப்பன் பேரந்தசிஸ் போட்டு இதை செலக்ட் பண்ணுறோம். இந்த டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா ரேஞ்சில் ஏறு வரிசையில் நம்ம போடும்போது எது இடைப்பட்ட வேல்யூவாக வருது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். 5ன்னு வருது. ஸோ இது உண்மையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த வேல்யூஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் ரிப்பன் டேப்பில் இந்த எடிட்டிங் அப்படின்ற குரூப்பில் ஷார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணி ஷார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், அதாவது ஏறு வரிசைக்கு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் இருக்குது. இங்கே கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் இருக்குது. கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன்னு கொடுத்துட்டு ஷார்ட்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஷார்ட் ஆகிடுச்சு. அதாவது ஏறு வரிசையில் வந்துடுச்சு. 0லேருந்து 1 2 3 அப்படியே ஏறு வரிசையில் இப்போ இருக்குது. இப்போது மத்திய இடைப்பட்ட வேல்யூ 5ன்னு இங்கே வந்திருக்கு. அது கரெக்டானு பார்க்கலாம். இப்போ இங்கே மொத்தம் 11 வேல்யூஸ் இருக்குது. அப்போது 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா 11 வேல்யூஸ். இங்கே 5 வேல்யூ இருக்கும். இடைப்பட்ட வேல்யூவாக 5 வந்திருக்கு. இங்கே கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே கீழே பாருங்கள், கீழே 5 இருக்கும். 1 2 3 4 5. அப்போ மேலேயும் 5 கீழே 5, இடைப்பட்ட வேல்யூ 5 அப்படின்னு இங்கே வந்துடுச்சு. இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். மீண்டும் கரெக்ட் பழையபடி வந்துட்டேன். இப்போ மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு ஒரு வேல்யூ எத்தனை முறை மீண்டும் மீண்டும் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது அதிகமாக வந்த வேல்யூ எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த மோட் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எந்த வேல்யூ அதிகமாக வந்திருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஈக்குவல்ஸ் மோடுன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மோடுன்னு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மோடுன்னு ஒரு வேல்யூ வரும். இது ஒர்க் ஆகாது. இது ஏன்னா மிஷின் லாங்குவேஜ், இது இந்த மோடுன்றது ஒர்க் ஆகாது. இங்கே மோடு சிங்கிள், மோடு மல்டிப்புள்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் பார்க்கலாம். இந்த மோட் சிங்கிள் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், எந்த வேல்யூஸ்லேருந்து வரணும் அதே டேட்டா ரேஞ்ச் செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி
என்டர் கொடுக்குறேன். அப்போ இந்த 1ன்ற வேல்யூ எனக்கு 3 முறை வந்திருக்கு. 1 2 3 முறை வந்திருக்கு. மற்ற வேல்யூஸ்லாம் எனக்கு கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ அதிகமான முறை வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படின்ற வேல்யூ தான் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. இப்போ மோட்லேயே மல்டிபிள் வேல்யூ பார்க்கலாம். பாருங்கள், மல்டிபிள் வேல்யூக்கு நான் 2 செல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 வேல்யூ நான் கண்டுபிடிக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இருக்கிற 1 நான் 3ன்னு மாற்றிக்கிறேன். சரி, எதுக்கு அப்படின்னா இங்கே ஆவரேஜ் மாறிடுச்சு, பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எத்தனை வேல்யூஸ் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். மல்டிபிள் மோடை கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள், மல்டிபிள் மோடில் இப்போ நான் ஒரு 2 வேல்யூ மீண்டும் மீண்டும் வந்துக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் 2 செல்லை செலக்ட் பண்ணுறேன். 3 வேல்யூ வேணும்னா 3 செல் செலக்ட் பண்ணலாம். நான் 2 வேல்யூ வேணுன்றதுனால 2 செல் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு செல்லில் இங்கே பாருங்கள் 2 வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு செல்லில் ஈக்குவல் கொடுத்து மோட். இப்போ இந்த முறை நான் மல்டிபிள்னு கொடுக்குறேன். இந்த மல்டிபிள் மோடில் கொடுத்துட்டு அதே வேல்யூவை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி இந்த பேரந்திசிஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்டர் கொடுக்கக்கூடாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு என்டர் கொடுக்கணும். அதாவது சிஎஸ்சி ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். பாருங்கள், இந்த முறை நம்மளுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அதாவது 1 அதிகமாக வர ஒரு வேல்யூ வந்து 1, அடுத்ததாக வர வேல்யூ வந்து 5 அப்படின்னு 2 வேல்யூ நம்மளுக்கு இப்போ இந்த முறை கிடச்சிருக்கு. இதுதான் மோட். சரி, மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.